சித்தி குடும்ப கதை. என்னங்க, அவங்க ஃபோன் செய்திருக்காங்க. என்ன தோசையை தட்டில் போடும்போது விஷயத்தின் காதில் போட்டாள் லாவண்யா. யார் ஃபோன் செய்தாங்க என்று டிவியிலிருந்து கண்ணை விளக்காமலே கேட்டான் ஸ்ரீநாத். உங்கள் சித்தி தான். சற்றென டிவியின் சத்தத்தை குறித்து அவளை முறைத்து, உன்னை யார் ஃபோன் அட்டன் செய்ய சொன்னது? அட்டன் செய்யாமல் ஃபோன் செய்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிற வித்தைய நீங்கள் எனக்கு கற்று தரலையே என்றான் நக்கலாக. முதல்ல அந்த லேண்ட்லைனை கட் செய்யணும். ஆமாம், எதுக்கு ஃபோன் செய்கிறாங்களாம்? உங்களையும் உங்கள் தங்கச்சியும் பார்க்கணும் போல இருக்காம். முடிஞ்சா காஞ்சிபுரம் வந்துட்டு போக சொன்னாங்க என்றாள் லாவண்யா. எங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரி அவங்க நடிக்கிறத நம்புறதுக்கு நான் என்ன விரல் சூப்புற பாப்பாவா? எப்படியோ ஒளியட்டு விடு, நீ போய் தோசையை ஊத்து என்றான். அவனின் அலட்சியமான பதில் லாவண்யாவுக்கு எரிச்சலாய் இருந்தது. அவளுக்கு சீதாவின் மீது பிரியமில்லை என்றாலும் 30 வயதை கடந்ததற்கான பக்குவம் அவளுக்கு வந்திருந்தது. நகர்ந்தவளை பார்த்து, டாக்டரை பார்த்தியா என்று கேட்டான். உடனே கண் கலங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்கிறாரு. எனக்கு எந்த நம்பிக்கையும் வரமாட்டுது என்றால் வெறுமையாக. பொறுமையாக இருப்போம் லாவி, நமக்கு வேறு வழி இல்லை என ஆறுதலாய் சொல்லி கை கழுவ எழுந்து போனான். அப்போது அவனுடைய மொபைல் ஃபோன் ஓ நமச்சிவாயா என்று நமச்சிவாய நாமம் கூறியது. தொடுதிரையில் பளிச்சிட்ட பேரை பார்த்து, ஏங்க உங்கள் தங்கச்சிக்கிட்ட இருந்து தான் ஃபோன் என்றாள். நீ தான் எடுத்து பேசேன், நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் என்றான். எனக்கு எதுக்கு வம்பு? அவள் என்னமோ பாசமல்ல அண்ணனையும் தங்கச்சியும் பிரித்த மாதிரி ஆடுவா என ஃபோனை அவன் கையில் கொடுத்து நகர்ந்தாள். சொல்லுடா, எப்படி இருக்க என நாவி கமலத்திலிருந்து புறப்பட்ட அன்பை தொண்டைக்குழி வழியாக அலைபேசியில் கக்கினான். அவளும் சித்தியை பற்றியே பேசினான். ஸ்ரீக்கு எரிச்சலாக இருந்தது. நந்துமா, அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டுது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் போய் நாம் அவங்கள கைவிட்டதாக சொல்லி அலறாங்களாம். அவங்க எனக்கு ஃபோன் செஞ்சு கேட்குறாங்க என்றான் கோபமாக. அதை விடுனே, அடாப்ஷன் விஷயமா இங்கே ஒரு ஆர்ஃபனேஜில் பேசியிருக்கேன். அவங்க உன்னை வந்து பார்க்க சொன்னாங்க. அன்னைக்கிட்ட பேச பயமாக இருக்குது. வேணாம் பாருங்க, தத்தெடுக்கிற நேரம் நிஜமாமே உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது என ஆறுதல் சொல்லி ஃபோனை வைத்தாள். ஸ்ரீநாத்துக்கு தொண்டைக்குழியை துக்கம் அடைத்தது. குறைவில்லாத வாழ்க்கை, அழகான மனைவி, எந்த சமரசமும் செய்யாமல் கிடைத்த அரசு வேலை, நோயில்லாத ஆரோக்கியம். ஆரம்பத்தில் தன்னை நினைத்தே கர்வப்பட்டான் ஸ்ரீநாத். ஆனால் தள்ளி நின்ற விதி அவனை பார்த்து சிரித்தது. இப்போதுதான் புரிந்தது. 14 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. வெறுமனமே தினமும் எழுந்து வேலைக்கு போய் வீட்டில் டிவி பார்த்து துணையும் சுவாரஸ்யம் அற்றதாக வாழ்க்கை போனது. ஸ்ரீநாத் காஞ்சிபுரம் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் போய் ரிப்போர்ட் தரணும். என் மனைவிக்கு அம்மை போட்டதால் நான் போக முடியாது, நீ போக முடியுமா என தாமோதரன் கேட்டபோது ஸ்ரீநாத்துக்கு அப்படியே சித்தியை பார்த்து விட்டு வரலாம் என்ற யோசனை எட்டவில்லை. லாவண்யாவிடம் சொன்னபோது அவள்தான் அந்த யோசனையை சொன்னாள். ஏங்க, நீங்களே இப்படி பிடிவாதமாக இருந்தால் எப்படி? அவங்களும் எத்தனை பேர்கிட்ட தான் சொல்லி அனுப்புவாங்க. இதை சாக்காச்சாது அவங்கள இந்த முறை பார்த்துட்டு வந்துடுங்களே என்றாள். அவள் சொன்னதிலும் அர்த்தமாய் இருப்பதாய் தோன்றியது. பார்த்து விட்டு வர முடிவு செய்தான். பிரான்ச் ஆஃபீஸ் 3 மணி நேரம் தான் வேலை இருந்தது. வேலை முடிந்ததும் அங்கிருந்து கிளம்பி நேராய் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் முடிந்த பின் சிறிது நேரம் சன்னதியில் உட்கார்ந்தான். மனம் பழைய நினைவுகளில் ஆழ்ந்தது. கோவிலிலிருந்து குறிப்பிட்ட தூரத்தில்தான் இவர்கள் வீடு. இன்று அந்த வீட்டை ஆண்ட அனுபவிப்பது சீதா சித்தி. மீண்டும் அந்த வீட்டுக்கு போகிறோம் என்ற நினைப்பின் மனசுக்குள் இனம் தெரியாத பதட்டத்தை உண்டாக்கியது. வீட்டு வாசலில் இருந்த மரக்கேட்டை திறந்ததும் மாப்பிஞ்சின் வாசனை நாசிக்குள் புகுந்தது. இவன் நட்டு வைத்த மரம் நடு நாயகமாய் கிளை பரப்பி இவனுக்காக இலை தூவி வரவேற்றது. கேட்டின் கிரீச் சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்தா சீதா. ஸ்ரீநாத்தை பார்த்ததும் சித்தியின் முகத்தில் ஆனந்தம். ஸ்ரீ, வா வா, எப்படி இருக்க? நந்தினி லாவண்யா வரலையா என்று கேட்டாள். இவன் வந்தே வேலைன்னு சொன்னான். தொழுவத்தில் நின்ற மாடுகள் இவனை கண்டதும் மாவென்று குரல் எழுப்பியது. பக்கத்தில் சென்று வாஞ்சியாய் வருடி கொடுத்தான். குவளை மோரை குடித்ததும் அடிவயிற்றின் வெப்பம் கொஞ்சமாய் குறைந்தது. இவனுடன் பேசிக்கொண்டே இவனுக்காக சமைக்க துவங்கினாள் சித்தி. சித்திக்கு இவனுக்கும் 15 வயதுதான் வித்தியாசம். இத்தனை நாளாய் இவன் மனதில் பொத்தி பொத்தி வைத்திருந்த கேள்விகளை இன்று கேட்டு விடலாமா என்று நாவு துடித்தது. அம்மா இறந்த 2 ஆண்டுக்கு பின் சித்தியை திருமணம் செய்தார் அப்பா. அப்போது ஸ்ரீக்கு 12 வயது, 6வது படித்தான். முதற் பார்வையிலே ஸ்ரீக்கு சித்தியை பிடிக்கவில்லை.
அம்மாவை விட சித்தி அழகுதான். இருப்பினும் அம்மா என்ற உறவாலேயே அம்மா பேரு அழகியாக அவளுக்கு தோன்றினாள். ஸ்ரீ, நான் ராத்திரி பகல்னு இல்லாமல் வேலைக்கு போயிடுறேன். உன்னையும் நந்தினியையும் உங்கள் அம்மா இடத்துல இருந்து கவனிக்க ஆள் வேண்டாமா? சீதா சித்தி ரொம்ப நல்லவங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க என்றார் அப்பா. பட்டு வேட்டி சட்டையில் அப்பா மாப்பிள்ளை கோலத்தில் பார்த்தபோது அவனுக்கு அழுகை பீறிட்டு வந்தது. எதுவும் பேசாமல் அம்மா படத்திற்கு முன்னின்று கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தது இன்னும் நினைவில் இருக்கிறது. அன்றிலிருந்து அப்பா இறக்கும் வரை அவன் அவரிடம் பேசவே இல்லை. என்ன ஸ்ரீ, பழைய ஞாபகமா என்று கேட்டு புன்முறுவலுடன் இலை போட்டா சித்தி. ஞாபகம் மட்டும் பழசாகி இருக்கு, ஆனால் அந்த ஞாபகம் தந்த வலியும் கோபமும் அப்படியே தான் இருக்கு என்றான் சோத்தை பிசைந்தபடி. அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தாள் சித்தி. சரி, இப்போ கேட்குறேன், உங்களுக்கு அப்போ ஒன்றும் அவ்வளோ வயசு ஆயில்ல, அப்படி இருக்க எங்கள் அப்பாவை ஏன் 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? சித்தியின் கண்களை பார்த்து கேட்டான். வறுமை, அந்த வறுமையும் வயசையும் காரணமாக்கி யாரும் என் வாழ்க்கையை சீரழிச்சிடாமல் இருக்க எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. பட்டன சித்தி பதில் வந்ததும் ஸ்ரீயின் உள்ளங்கால்கள் மெல்ல சில்லிட்டது. ஸ்ரீ, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிற வயசில் அன்னைக்கு நீ இல்லை. இப்போ வயசு அனுபவம் உனக்கு அந்த பக்குவத்தை தந்திருக்குமான்னு தெரியலை. ஆனாலும் சொல்கிறேன், 2ஆம் தாரனாலே 2ஆம் தாரண்டா ஆகி போன எத்தனையோ பெண்களின் மனக்குமுறலன் கூட வச்சுக்கையேன். நமக்கும் கல்யாணமாகும், ஒரு குடும்பம் அமையணும் கனவோட வாழ்கிற சராசரி பொண்ணாக தான் நானும் இருந்தேன். ஆனால் இந்த சீதா சித்திக்கு வறுமையான குடும்ப சூழல் திருமணமான ஒருத்தரை கல்யாணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது. இந்த கல்யாணத்துக்காக உங்கள் அப்பா போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? உனக்குன்னு குழந்தை பெற்றுக்கக்கூடாது, உன்னையும் நந்தினியையும் ஏன் குழந்தைங்களா ஏற்றுக்கணும்னு சொன்னார். ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களான்னு அவர் சொல்லவே இல்லை. ஒரு தகப்பனா அவர் உங்களுக்கு நியாயம் செஞ்சிட்டார். ஆனால் நானும் ஒரு மனுஷி, அவருக்கு பின் நான் என்ன ஆவேன்னு அவர் சிந்திக்கவே இல்லை. கடைசி வார்த்தையை சொன்னபோது அவளின் தொண்டை அடைத்தது. இலையை மூடி கையை அலம்பி விட்டு வந்து அமர்ந்தவன் சொல்லுங்க என்பது போல் பார்த்தான். எண்ணி 10 ஆண்டுகள் கூட உங்கள் அப்பா என் கூட வாழல. அவர் போன கையோட உன்னையும் நந்தினியும் உங்கள் தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எந்த தனிமைக்கு பயந்து நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் செய்துக்கிட்டேனோ அந்த தனிமையே எனக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு என்றால் விகர்த்தியாக. உங்களுக்கு எங்கள் அப்பா செஞ்ச துரோகம்தான் நான் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே என்றான் அடிப்பட்ட குரலில். மழுக்கென சித்தியின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. இப்போ கூட ஏன் வழி உனக்கு புரியலை பாத்தியா? உன் வயசு உனக்கு அந்த பக்குவத்தை தராது, துரதிர்ஷ்டம். நான் கோர்ட்டில் சண்டை போட்டு இந்த வீட்டை ஏன் வாங்கினேன் தெரியுமா? உங்கள் அப்பா இந்த வீட்டை காமிச்சு தான் என் வறுமையை விலை பேசினார். என் பிள்ளைங்கள் இனி உன் பிள்ளைங்கன்னு அவர் சொன்ன சொல்லு நிறைவேறலை. வீடும் இந்த தனிமையும் தான் இந்த கல்யாணத்தால் நான் அடைஞ்ச பலன் என கூறி முழந்தாளில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழுதாள் சித்தி. அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஏதோ தவறு செய்து இருக்கிறோம் என்று மட்டும் தெரிந்தது. ஏன் ஸ்ரீ, நீ தத்து எடுக்க போகிறதா கேள்விப்பட்டேன். உனக்கும் எதிர்காலம் பயம் இருக்கிறதுனால தானே ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கணும்னு நினைக்கிற. அந்த குழந்தை உன்னையும் லாவண்யாவையும் பெற்றவங்களா ஏற்றுக்கணும்னு நம்புகிற. அந்த நம்பிக்கையில் தானே நானும் இங்கே வந்தேன். என்னை மட்டும் ஏன் நீங்கள் ஏற்றுக்கலை? சத்தியமாக அம்மாவோட இடத்துக்கு வர பொண்ணை அம்மாவாக ஏற்றுக்க முடியாதுதான். ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சே அந்த இடத்துக்கு வர்ற பொண்ணோட சூழ்நிலையை, அவளோட தனிப்பட்ட வழியை நினைச்சு அவளை மதிக்கலாம் இல்லையா என்று கேட்டபோது சிலையாய் சமைந்து போனான் ஸ்ரீ. சித்தி என்ற உறவை உலகம் சித்தரித்திருந்த பார்வை வேறு. ஆனால் சித்தி என்ற மனுஷை தன் உலகத்தில் இழந்தது குறித்து அவளை தவிர யாருக்கேனும் வருத்தம் ஏற்பட்டிருக்க முடியுமா? 5 நிமிடம் 10 நிமிடம் என நேரம் ஓடியது. தரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஸ்ரீ. ஏதோ ஆற்றாமையிலே பேசிட்டம்பா, தப்பா எடுத்துக்காத, தாழ்மையான குரலில் சொன்னாள் சித்தி. மன்னிப்புக்கு இங்கே இடமே இல்லை சித்தி. ஒரு குழந்தையை தத்தெடுக்க ஆர்வமாக இருக்கிற என் சுயநல மனசுக்கு ஒரு தாயை தத்து எடுக்கணுங்கிற சராசரி விஷயம் உரைக்கவே இல்லை பார்த்தீங்களா? ஒரு மகனுக்குண்டான கடமையை செய்யவே தயங்குற எனக்கு ஒரு தகப்பனாக தகுதி ஏது? இப்போ சொல்கிறேன், நான் அடுத்த வாரம் இங்கே வரேன். நீங்கள் ரெடியாக இருங்க, உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். இங்கே நீங்களும் அங்கே நாங்களும் தனிமையில் கஷ்டப்படாமல் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் என்றான். இதை கேட்டதும் சித்தியின் கண்கள் குளமாகின. இத்தனை வயதுக்கு பின் முதல் குழந்தையை பெற்றெடுத்த பூரிப்பில் மனம் நெகிழ்ந்தாள்.
இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.